எப்போல்லாம் ஓப்பன் பண்ண? சந்தனம் கொடுத்தாங்க. ஹலோ, வெல்கம் பேக் டு நகரத்தராச்சிஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை கட்டுறதுக்காக எங்கள் வீட்டில் இருக்கிற வெத்தலையை நான் பறிச்சிட்டு இருக்கேன். வெத்தலை மாலை எப்படி கட்டணும், அது என்ன மாதிரிலாம் கட்டணுங்கிற ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் அதையும் பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஃபுல் டீட்டெயில்டாக தெரியும். குழந்தைங்க ரொம்ப நல்லா இருக்கணும்னா நம்ம ஆஞ்சநேயரை தான் கும்பிடணும். எது ஒன்றுனாலும் ஆஞ்சநேயர் பக்க பலமாக இருந்து பிள்ளைங்களை அப்படி காப்பாற்றுவார், அப்படி பார்த்துக்குவார். எந்த பிள்ளை தான் சேட்டை பண்ணாது, எல்லா பிள்ளையும் சேட்டை பண்ணும். எல்லாமே ஒரு அளவுக்கு மீறினா தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டம் வரும்போது தான் ஒவ்வொருத்தரும் சொல்கிறது, ரொம்ப சேட்டை பண்ணுதா ஆஞ்சநேயருக்கு விளக்கு போடுங்க, கடிக்குதா வெண்ணெய் சாத்துங்க, பிஹேவியர்ஸ் சேஞ்ச் பண்ணணுமா அப்போ வெத்தலை மாலை போடுங்க. வெத்தலை மாலை குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம யாருக்கு என்ன செய்யணும்னாலுமே நம்ம உடனே வெத்தலை மாலை போடலாம். வெத்தலைங்கிறது விஜயத்தை கொடுக்கறது தான். ஸோ நம்ம லைஃப்பில் ஒரு படி ஸ்டெப் முன்னேறணுங்கும் போது நம்ம ஆஞ்சநேயரை கும்பிட்டு வெத்தலை மாலை கட்டி போட்டோம்னா நமக்கு எல்லாமே ஜெயம்தான். இந்த வெத்தலை மாலை கூட விஷாலிக்காகத்தான். சேட்டைனா சேட்டை, உங்கள் வீட்டு சேட்டை இல்லை, எங்கள் வீட்டு சேட்டை இல்லை, அவ்வளவு சேட்டை பண்ணுறது, கத்துறது, அடிக்கிறது. அவங்க அக்கா உண்டுலன்னு பண்ணிடுவா. ஆனால் ரொம்ப சமத்தாக இருந்தால் இந்த பிள்ளை மாதிரி சமத்து யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு நமக்கு தோணும். அப்படி ஒரு சமத்து. சேட்டைன்னு வந்துட்டு அவ்வளோதான். வாங்க வாங்க சண்டைக்கு வாங்க, நான் ரெடியாக இருக்கேன், யார் வரீங்க அப்படின்ற மாதிரி தான் அவள் கேட்பா. முதல் தடவை விஷாலியை கூட்டிட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறோம். அன்னைக்கு ஏன் நான் வீட்டை விட்டு நாங்கள் கிளம்பணும், ஏன் போனோம், எப்படி போய் சேர போகிறோங்கிற அளவுக்கு அவன் எங்களை கொண்டு வந்துட்டா. போதும் போதுங்கிற அளவுக்கு அவ்வளவு கத்து. அவள் எதுக்கு கத்துறான்னு அவளுக்கும் தெரில, எங்களுக்கும் தெரில. என்னென்னமோ செஞ்சு பார்த்தாச்சு, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி பார்த்தாச்சு, ஒன்றுமே நடக்கலை. எனக்கு அப்போதான் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம்னா அந்த சுவாமி நம்மளை வச்சு டெஸ்ட் பண்ணுவார். நம்மளோட பேஷன்ஸ் லெவல் எவ்வளோ இருக்குது, இங்கே எப்படி பொறுமையாக இருக்காங்க, இதை மீறி நீ என்னை பார்த்துருவியா, என்னை பார்க்க வருவியா, நான் பார்க்குறேன் அப்படிங்கிறது. ஆனால் அந்த தடைகள் எல்லாம் உடைச்சிட்டு நம்ம போய் சாமியை கும்பிடுறோம்ல, அந்த இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். அங்கே தான் நமக்கு பூர்ண அருள் நமக்கு கிடைக்குது. இது அடிக்கடி எங்கள் அப்பா சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிடுவோம், ஆனால் நிறைய தடைகள் வந்துட்டே இருக்கும். அதை மீறி நம்ம போய் சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம்னா நம்ம சக்ஸஸ் தான் நமக்கு அப்படிங்கிறத எங்கள் அப்பா அடிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அன்னைக்கு அப்படிதான் நல்லபடியாக போய் ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் விஷாலிக்கிட்ட ட்ரெமெண்டஸ் சேஞ்ச், அப்படி ஒரு சேஞ்ச் இருந்துச்சு. அதனால பிளான் பண்ணியாச்சு அடிக்கடி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும்னு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இங்கே கேரளாவில் பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் கிடையாது. ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி தான் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். டெய்லி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக முடியாதுங்கிறதுனால வீட்டில் ராம்ராம் எழுத ஆரம்பித்தேன். அந்த ராம்ராம் எழுத 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 பிள்ளைங்களுடைய அந்த வளர்ச்சி எனக்கு நல்லாவே ஆப்வியஸாக தெரிஞ்சுது. ரொம்ப எந்த இதுவுமே இல்லாமல் நல்ல மாற்றம் இருந்தது. விஷாலிக்கு இப்போதான் எழுத ஆரம்பித்தேன். ஆனால் நான் பூர்ணா பிறக்கும் முன்னாடியே நான் தினம் எழுதுவேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த 10 மாதத்தில் அந்த சிக்காக இல்லாமல் இருந்த பேலன்ஸ் ஒரு 5 மாதம், அந்த 5 மாதமும் தினம் நான் ராம் எழுதுனதுனாலே என்னமோ பூர்ணா ராமர் நட்சத்திரத்தில் தான் பிறந்தா. எனக்கு அது ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். இந்த ராம்ராம் புக் நான் கொண்டு ரொம்ப நாளாக ஆச்சு. என்னால் அந்த புக் எடுத்து எழுதவே முடியல. எழுத ஆரம்பித்தா விஷாலி உடனே கிறுக்க ஆரம்பிச்சிருவா. இந்த புக்கும் நான் சாமானியமாக எழுதி முடிக்கலை. நம்ம மனசு வச்சாலும் நம்ம எழுதணும் அப்படின்னு நம்ம உட்கார்ந்தா கூடயும் சுவாமி அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அந்த புக்கை முடிக்க முடியும். எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நீங்கள் பார்ப்பீங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு, ஆனால் எனக்கு இது கொஞ்சம் பெரிய விஷயமா தான் இருந்தது. இதை நான் முடிச்சது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். வெத்தலையும் கட்டியாச்சு. நெக்ஸ்ட் டே தான் நம்ம கிளம்ப போகிறோம். போகலாமா? குட் மார்னிங். நாங்கள் வீட்டிலேருந்து அரௌண்ட் ஒரு 7:30 to 8 கிளம்பிட்டோம். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் அந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா எர்ணாகுளத்துலேருந்து நம்ம ஆல்வா போகிற வழியில் அங்கமாலியில் தேசம்னு ஒரு சின்ன டவுன் ஒன்று இருக்குது. அங்கே தான் இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் கோயில் பேர் ஸ்ரீ தத்தாத்ரேய ஆஞ்சநேயர் டெம்பிள். இந்த ஒரு ஆஞ்சநேயர் கோயில் மட்டும்தான் ஆல் டைம் கூட்டமாகவே இருக்கும். இந்த கோயிலை நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். இந்த கோயிலை மட்டும் நம்ம சட்டை போட்டுட்டு ஆம்பளைங்க உள்ளே போகலாம். கேரளா இருக்கிற மற்ற எல்லா கோயிலையும் சட்டையோடு தான் போகணும். கோயில் வந்தாச்சு. ஸ்ரீ தத்த ஆஞ்சநேய கஷேத்திரம்.
ஓகே, உள்ள போலாம். உள்ள போய் அன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய காரு. நாங்க சண்டே அன்னைக்கு போயிருந்தோம். அங்க பார்க்கிங்க்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பார்க்கிங் நிறைய இருக்கு. அவ்வளவு கார், அவ்வளவு கூட்டம் வந்திருந்தாங்க. சும்மா இறங்கும் போதே வெத்தலை மாலை, அப்புறம் வெண்ணெய், ராம்ராம் எழுதின புக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டோம். சரி, இப்போ நம்ம கோயிலை பார்த்துடலாம். நம்ம கோயிலுக்குள்ள கேமரா கொண்டு போகக்கூடாது. ஸோ சின்ன சின்ன ஃபோட்டோஸ் மட்டும் தான் இப்போ அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுதான் அவுட்லுக் ஆஃப் த டெம்பிள். இப்போ கோயிலை யாரு கட்டினா, என்னென்ன சாமி இருக்குன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்படியே கோயிலை மிரட்டியிருப்பாங்க. அப்படி ஒரு கலைநயத்தோட பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கம் சூரிய ரத வாகனம், இன்னொரு பக்கம் நர்தன விநாயகர். இந்த கோயில மெயின் சாமி வந்து சித்தராஜ தத்தாத்திரேய சுவாமி. இந்த கோயில் வந்து 1991 கட்டினாங்க. தத்தாத்திரேயருக்கு 3 தலை 6 கை இருக்கு. இந்த தத்தாத்திரேய சன்னதியை சுத்திலும் நிறைய சிலை வடிவங்கள்ல செஞ்சு அழகா பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கோயிலை கட்டினவங்க வந்து ஸ்ரீ 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 கணபதி சச்சிதானந்த சுவாமி. இவங்க வந்து மைசூர்ல இருக்காங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் சித்தராஜ தத்தாத்திரேய கட்டினது. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா நடையும் கட்டப்பட்டது. இது பிள்ளையார் சன்னதி. இந்த இடத்துல ஃபுல்லா ஆர்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இவர் தான் சித்தகாரிய ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயர் வந்து சின்ன ஆஞ்சநேயர், அழகு போல இருப்பாரு. இவருக்கு வந்து ஒட்டகம் தான் இங்க வாகனமா இருக்கு. இவர் பேரு காரியசித்தி ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயர் மூலியமா நமக்கு என்ன காரியங்கள் நடக்கணுமோ அதை நம்ம நல்லா வேண்டிட்டு 41 நாள் விரதம் இருந்தோம்னா அது நல்லபடியா நடக்கும். அதுக்கு ஒரு பூஜை இருக்கு. வந்து தேங்காய் ஒன்று கொடுப்பாங்க. அந்த தேங்காவை எடுத்துட்டு போய் நம்ம ஆஞ்சநேயர் 41 பிரகாரம் வரணும். அன்னையில இருந்து 41 நாள் நம்ம நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருக்கணும். இருந்துட்டு 41ஆவது நாள் கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டு அந்த தேங்காயை எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போய் பாயசம் செஞ்சு சாப்பிடணும். அப்படி பண்ணினோம்னா நம்ம என்ன நினைச்சோமோ அந்த காரியம் நல்லபடியா நடந்து முடியும். ஆஞ்சநேயர் கோயில்ல வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க. அப்புறம் கொடுக்குற அந்த நெத்தில வச்சுக்கிற பிரசாதம் வந்து வெத்தலையில வச்சு தருவாங்க. இங்க அபிஷேகம், அர்ச்சனை, அப்புறம் வடமாலை சாத்துறது, வெத்தலை மாலை சாத்துறது, வெண்ணெய் சாத்துறது, கயர் மந்திரிச்சு கட்டுறது எல்லாமே இங்க உண்டு. இந்த 2 ஸ்டாச்சுஸுமே அங்க சேல்க்கு வச்சிருக்காங்க. தங்க முலாம் பூசினது. சோ இதுவுமே நம்ம வாங்கிக்கலாம். இந்த காரியசித்தி ஆஞ்சநேயரோட சன்னதி வந்து 1999 கட்டப்பட்டது. இவர் தான் வந்து விஜய ஆஞ்சநேயர். ரொம்ப பிரம்மாண்டமா பெருசா இருந்தாரு வெளியில. இவர் வந்து 2014 கட்டியிருந்தாங்க. கேரளால எல்லா கோயிலும் நவகிரகம் இருக்காது, ஆனா இந்த இடத்துல நவகிரகம் உண்டு. இவர் தான் வந்து பாதாள பஞ்சமுக ஆஞ்சநேயர். நல்லா மிரட்டி வச்சிருப்பாங்க. ஃபுல் வியூ பார்த்தோம்னா சூப்பரா இருக்கும். இங்க எப்படி அப்படின்னாக்க சுவாமி வந்து அடியில இருப்பாங்க, கீழே பாதாளத்துல இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த இதோட மையக்கரு என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்ல நல்லா இருப்போம், நம்மளை சுத்தி சில கெட்டது நடக்கும், கண் திருஷ்டி வைக்கிறது, அப்புறம் வந்து ஒரு சில பேர் ஏவல் பண்றது, அப்புறம் சூனியம் வைக்கிறது, அது மாதிரி இருக்கிற அந்த பிளாக் மேஜிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளை அட்டாக் பண்ண வருது. அதாவது நம்ம லைஃப்ல நல்லா போயிட்டு இருக்கல, அது நம்மளை அட்டாக் பண்ண வருது. அப்படிங்கும்போது நம்ம அந்த ஆஞ்சநேயரை, அந்த பாதாள ஆஞ்சநேயரை நம்ம மனசுல நினைச்சோம்னா டக்குன்னு எல்லாமே மாறிடும். அப்படிங்கறதா இந்த பாதாள ஆஞ்சநேயருடைய சீக்ரெட்டா அவங்க வந்து வச்சிருக்காங்க. கீழே இறங்கி போறோம், பயங்கர டார்க்கா இருக்கு. திருப்பி மேலே ஏறி வரும்போது அப்படியே பூரா ஆஞ்சநேயரும் ராமர், சீதை, லக்ஷ்மணன் அப்படி அவ்வளவு அழகா இருந்தது. அங்க வந்து திருஷ்டி கழிக்கிறாங்க, உப்பு மிளகு வச்சு சுத்திட்டு திருஷ்டி கழிச்சு போடுறாங்க. இந்த பாதாள ஆஞ்சநேயரை சுத்தியுமே வந்து சூப்பரான ஒரு நந்தவனம் இருந்தது, நல்ல அழகா இருந்தது. விஷாலி பண்ற சேட்டையை பாருங்க. என்னவா கையில இருக்கிற வெத்தலை விழுந்துடாம. விஷாலி காமி, வெத்தலையே காமி. என்ன இல்லை காமி, நான் எடுத்துக்கிறேன், வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன், அம்மா பார்த்துக்கிறேன். காமி, ஓப்பன் பண்ணி காமி. ஓப்பன் ஓப்பன், நல்லா ஓப்பன் பண்ண. சந்தனம் கொடுத்தாங்க. ஐயோ கீழே விழுந்த செடி எடு, பூவெடு பூவெடு. கொடுத்துருங்க அவட்ட. தேங்க்யூ. நீ வச்சுக்கோ பூவை. நீங்க எல்லாரும் அவசியம் இந்த கோயிலுக்கு வந்து ஆஞ்சநேயர் அருளை பெறணும். உங்க யாருக்காவது ரொம்ப நாளா ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா நீங்களும் இந்த தேங்காய் கட்டுற வழிபாடை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும். ஆஞ்சநேயர் நல்லபடியா நடத்தி கொடுப்பாரு. மனசு ரொம்ப நிறைவா இருந்தது. அன்னைக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டது, வெத்தலை மாலை கட்டினதெல்லாம் சாத்தினாங்க, அப்புறம் வெண்ணெய் வாங்கி கொடுத்ததும் சாத்திருந்தாங்க, ராமராம் எழுதி கொடுத்துருந்தோம், அதுவுமே வச்சிருந்தாங்க. நானும் விஷாலியும் வீட்டுல சாப்பிடல, மற்ற எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க. நாங்க வந்து இட்லி பேக் பண்ணிட்டு அங்க போய் உட்காந்து சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.